வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லிபர்ட்டி டெஸ்ட் பேட்ச் 2க்கான மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கொஷின் நம்பர் 108. The price of rice is reduced by 2%. How many kilogram of rice can now be bought for the money which was sufficient to buy 49 kg of rice earlier அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது அரிசியின் விலை 2% குறைக்கப்படுகிறது. முன்பு 49 கிலோ அரிசி வாங்க போதுமான பணத்திற்கு இப்போது எத்தனை கிலோகிராம் அரிசி வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீன்னு எடுத்துப்போம். ஸோ ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ் இருந்திருக்கு. அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 49 கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரிசி வாங்க முடியும் அப்படின்னா இப்போது உங்களுக்கு ப்ரைஸோட ரேட் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் எத்தனை கிலோ அரிசி வாங்க முடியும்னு கேட்குறாங்க. ஆக்சுவல் ப்ரைஸுக்கு நீங்கள் 49 கேஜி வாங்க முடியும். இப்போ நமக்கு வந்து 2% குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த 49 கேஜி வேல்யூக்கு இப்போ எவ்வளோ ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 49 கேஜி இன்ட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ப்ரைஸ். சரிங்களா? ஸோ அந்த கரண்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸில் இருந்து நமக்கு 2% ஆஃப் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. சரியா? ஸோ அப்படிங்கிறப்போ P மைனஸ் 2% எப்படி எழுதலாம்? 0.02 P அப்படின்னு எழுதலாமா? அப்போ இதில் Pயை காமனாக எடுக்க முடியும். 1 மைனஸ் 0.02 அப்படிங்கிறப்போ 0.98 P அப்படின்னு எழுதலாம். இல்லைனா 98/100 Pன்னு எழுதலாமா? ஓகே. ஏன் நம்ம இப்படி எழுதுகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஓகே. ஸோ அப்போ நியூ குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நியூ குவான்டிட்டி எந்த அளவுக்கு பொருள் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கேன்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கான ஃபார்முலா டோட்டல் மணி, அதிலிருந்து நமக்கு நியூ ப்ரைஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் மணிங்கிறது ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ இருந்தது? டோட்டல் 49 இன்ட்டு Pன்னு இருந்துச்சு. இப்போ நியூ வந்து பார்த்திங்கன்னா 98/100 இன்ட்டு Pன்னு இருக்குது. ஸோ இந்த 100 நமக்கு மேலே போயிடுமா? அப்போது 49 இன்ட்டு P டிவைடட் பை 98 இன்ட்டு P இன்ட்டு இன்ட்டு 100. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பியும் கேன்சல் ஆகிருமா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 49 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் அப்படின்னா 98ங்கிறது 2 டைமாக இருக்குது. ஸோ இந்த 2வையும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு K ஈக்குவல் டு 50 kg அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு ஆன்சர் D 50 kg 50 கிலோ அப்படிங்கிறது. So next question number 119. A city has a population of 3 lakhs, out of which 1,80,000 are males. 50% of the population is literated. If 70% of the males are literate, then the percentage of females who are literate is. ஒரு நகரத்தில் 3 லட்சம் மக்கள் தொகை உள்ளது. அதில் 1,80,000 மக்கள் வந்து ஆண்கள். மக்கள் தொகையில் 50% பேர் கல்வியறிவு பெற்றவர்கள். 70% ஆண்கள் கல்வியறிவு பெற்றவர்கள் என்றால் பெண்கள் கல்வியறிவின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர்
ஸோ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ? 3 lakhs. இதில் நமக்கு லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு பெற்றவர்களுடைய ரேட் எவ்வளோ? 50% சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 3 லட்சத்தில் 50% அப்படின்னா நமக்கு லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருக்கும்? 1,50,000. பாதி நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு பெற்றவர்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலுடைய ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 1,80,000 பேர் ஆண்கள். இந்த 1,80,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அப்படிங்கிறப்போ நமக்கு மொத்த மக்கள் தொகை 3 லட்சம். இந்த 3 லட்சத்தில் நீங்கள் ஆண்களுடைய எண்ணிக்கையை வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல் பெண்களுடைய எண்ணிக்கை கிடைச்சிருமா? 1,20,000 அப்படிங்கிறது பெண்களுடைய எண்ணிக்கையாக கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிட்ரஸி ரேட் பார்ப்போம், கல்வி அறிவு. ஸோ கல்வி அறிவுன்னு பார்க்குறப்போ மொத்த கல்வி அறிவு வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 பேர். இதில் ஆண்கள் வந்து 70%ங்கிறாங்க. அப்போ ஆண்களுடைய மக்கள் தொகையிலிருந்து நமக்கு அந்த 70% என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போது லிட்ரஸி ரேட் ஆஃப் மேல், ஆண்களின் கல்வி அறிவு வீதம் 1,80,000ல் நமக்கு 70% அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதை கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் 1,26,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் கல்வி அறிவு பெற்றவர்கள். லிட்ரஸி ரேட் ஆஃப் மேல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1,26,000. அப்போது இந்த 1,26,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் கல்வி அறிவு பெற்றிருக்காங்கன்னா அந்த 50%ல் மீதம் இருக்கிறவங்களாம் பெண்களாக இருப்பாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மொத்த கல்வி அறிவு வீதம் எவ்வளோ? 1,50,000. இதில் ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 1,26,000. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ஃபீமேலோட லிட்ரஸி ரேட் எவ்வளோ கிடைக்கிது? 24,000 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த 24,000 அப்படிங்கிறதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எத்தனை சதவீதம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிட்ரஸி ரேட்டில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு போனீங்கன்னா லிட்ரேட் ஆஃப் உமன் இல்லை ஃபீமேல், அதாவது பெண்களுடைய கல்வியறிவு வீதம், அந்த கல்வியறிவு வீதத்தில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுடைய மொத்த பெண்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஃபீமேல். ஸோ லிட்ரேட் ஆஃப் ஃபீமேல் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்போது லிட்ரஸி ரேட் எவ்வளோ? 24,000 பெண்கள். இதில் மொத்த பெண்களோட எண்ணிக்கை 1,20,000 அப்படிங்கிறது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 20% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய கல்வியறிவு வீதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 120. 120. An interval of 3 hours 40 minutes is wrongly estimated as 3 hours 45.5 minutes. The error percentage is 3 மணி நேரம் 40 நிமிடங்கள் இடைவெளி 3 மணி நேரம் 45.5 நிமிடங்கள் என தவறாக மதிப்பிட்டுள்ளது. அப்படிங்கிறப்போ தவறாக மதிப்பிடப்பட்டுள்ள பிழையின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவல் டைம் என்ன? ஸோ ஆக்சுவல் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 hours 40 minutes. ஸோ இதை எப்படி தப்பாக எடுத்திருக்கான்? அவன் என்ன எஸ்டிமேட் போட்டிருக்கான்? எஸ்டிமேட் டைம் அவன் மதிப்பிட்டுள்ள நேரத்தின் அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 hours 45.5 minutes அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ இதில் எரர் எவ்வளோ? ஸோ டோட்டல் எஸ்டிமேட் டைமில் இருந்து நமக்கு ஆக்சுவல் டைமை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வேல்யூ தெரிஞ்சிருமா? அப்போது 3 hours 45.5 minutesல இருந்து 3 hours 40 minutes நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளோ? 5.5 minutes அப்படிங்கிறது நமக்கு எரர் வேல்யூவாக நமக்கு கிடைக்கிது. சரியா? ஸோ இந்த எரர் வேல்யூ வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஆக்சுவல் டைமை டோட்டலாக மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு எரர் வேல்யூ நமக்கு மினிட்ஸில் தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம
ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது 3 hours 40 minutes அப்படிங்கிறது நீங்கள் மினிட்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 3 ஹவர்ஸ்க்கு டோட்டலாக எத்தனை மினிட்ஸ்? 1 minutes. ஏன்னா 1 ஹவருக்கு 6 minutes அப்படிங்கிற கால்குலேட் பண்ணால் அப்போது 180 + 40 minutes போட்டோம்னா 220 minutes அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது நமக்கு எரர் வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, ஆக்சுவல் வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ எரருடைய பர்சன்டேஜை மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். எரர் பர்சன்டேஜ், பிழையின் சதவீதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிழை டிவைடட் பை முதல் மதிப்பெண் இல்லைன்னா முதல் அளவுன்னு சொல்லலாம். அதாவது இங்கிலீஷில் எரர் டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு நமக்கு 100ஆல் பெருக்கிட்டோன்னா நமக்கு அந்த பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5ங்கிறது உங்களுடைய எரரா, ஸோ 220ங்கிறது உங்களுடைய ஆக்சுவல் மினிட்ஸா, இன்ட்டு 100ன்னு போட்டிங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 550 டிவைடட் பை 220 ஃபைனலாக 2.5% அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி 2.5%. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 130 என்ன கொடுத்துருக்காங்க? In an examination, 80% of the students passed in English, 80% of mathematics and 75% in both English and mathematics. If 40 students failed in both the subjects, the total number of students is. ஒரு தேர்வில் 80% மாணவர்கள் ஆங்கிலத்திலையும் 85% மாணவர்கள் கணிதத்திலையும் 75% மாணவர்கள் ஆங்கிலம் மற்றும் கணிதம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றனர். 40 மாணவர்கள் 2 பாடங்களிலும் தோல்வியடைந்ததால் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளோ? 80%. ஸோ மேக்ஸில் நமக்கு 85%. போத் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இது ரெண்டுலேயுமே தேர்ச்சி பெற்றவங்க சதவீதம் எவ்வளோ? 75%. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இப்போது குறைஞ்சபட்சம் ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெற்றவங்களோட சதவீதம் என்னன்னு நம்ம பார்க்கணும். சரியா? அப்போது இதில் ஒரு சதவீதம், இதில் ஒரு சதவீதம், இது ரெண்டுலேயுமே சேர்த்து எப்படியும் 1% ஒரு சப்ஜெக்ட்லையாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்சது 1% ஒரு பாடத்துலையாவது தேர்ச்சி பெற்ற சதவீதமான மக்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா E + M + ஸோ நமக்கு வேல்யூ 80% + 85% + 75%. அப்போ டோட்டலாக 90% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு பாடத்துலையாவது வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து 2 பாடத்துலையும் தோல்வி அடைஞ்சவர்களோட சதவீதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மொத்த சதவீதத்தில் இருந்து நமக்கு இப்போது ஒரு பாடத்தில் தேர்ச்சி அடைஞ்சவங்களோட சதவீதத்தை கழிக்கும் போது நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே தோல்வி அடைஞ்சவங்களுடைய சதவீதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 10% மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 40 மாணவர்கள் 2 பாடங்களிலும் தோல்வி அடைந்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 40 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பாடத்துலையும் தோல்வி அடைஞ்சவங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு மொத்த மாணவர்களில் இருந்து 10% நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% மாணவர்களோட எண்ணிக்கை தான் நமக்கு அந்த 40 அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து நமக்கு அந்த 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 40ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு 40 இன்ட்டு இந்த 10% 100/10 சரி 10/100ன்னு எழுதலாமா? அப்போது நமக்கு இது இங்கே போகிறப்போ 100/10ன்னு மாறும். ஸோ இந்த போர்ஷனில் வந்துடுமா? அப்போ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x = 400 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 400 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 133. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, from 5 liters of 20% solution of alcohol in water,
2 liter of solution is taken out and 2 liter of water is added to it. Find the strength of the alcohol in the new solution. தண்ணீரில் உள்ள 20% ஆல்கஹால் கரைசலின் 5 லிட்டர் தண்ணீரில் இருந்து 2 லிட்டர் கரைசலை எடுத்து அதில் 2 லிட்டர் தண்ணீரை சேர்க்க வேண்டும். புதிய கரைசலில் ஆல்கஹாலின் வலிமையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக? ஸோ டோட்டலாக எவ்வளோ லிட்டரு? டோட்டல் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டரு. ஸோ இந்த 5 லிட்டரில் ஆல்கஹால் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது? 20% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 20% ஆஃப் ஆல்கஹால் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது 5 லிட்டரில் 20% ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னா அதோடைய ஆக்சுவல் லிட்டர் என்ன? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 லிட்டர். அப்போது 5 லிட்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஆஃப் ஆல்கஹால் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்யூஷன்? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பழைய கரைசலில் 5 லிட்டரில் 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்கஹால்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஆஃப்டர் தட் நமக்கு 5 லிட்டரில் இருந்து நமக்கு 2 லிட்டர் சொல்யூஷனை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3 லிட்டர் நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 3 லிட்டரில் ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 × 20/100. ஸோ நமக்கு ஃபைனலாக 0.6 லிட்டர் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது? இந்த நியூ வால்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா புதிய கரைசல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பழைய கரைசல் 3 லிட்டர் இருக்குது. அதில் 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. சரியா? வாட்டர் ஆட் பண்ணால் இப்போ என்ன ஆகும்? நமக்கு 5 லிட்டர் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடச்சிரும். சரியா? இப்போ இந்த 5 லிட்டர் சொல்யூஷனில் நமக்கு இருக்கக்கூடிய நியூ ஆல்கஹாலுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து, ஆல்கஹாலுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு amount of alcohol divided by total volume into 100 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? 0.6% டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 லிட்டர் சொல்யூஷனு. இதில் நமக்கு பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃபைனலாக நியூ ஆல்கஹாலோடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 12% அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் பி. சரிங்களா? 12% அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள் கொஷின் நம்பர் 134 கொஷின் நம்பர். சரிங்களா? ஸோ சம பாருங்கள். 3 candidates contest an election and received 1136, 7636 and 11628 votes respectively. What percentage of the total votes did the winning candidates get? அதாவது 3 வேட்பாளர்கள் ஒரு தேர்தலில் போட்டிட்டு அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் எவ்வளோ? 1136, 7636 மற்றும் 11628 வாக்குகளை வந்து 3 வேட்பாளர்கள் பெறுறாங்க. தொடர்ந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் மொத்த வாக்குகளை வந்து எத்தனை சதவீதத்தில் பெற்றிருக்காருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வாக்குகள் ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? 136 ப்ளஸ் 7636 ப்ளஸ் 11628 இதுதான் மொத்த வாக்குகள். இந்த மொத்த வாக்குகள் ஆட் பண்ணும்போது 20400 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வாக்குகள் பெற்றார். இதில் வெற்றி பெற்றவருடைய வாக்கு எவ்வளோ? அதிகபட்சமாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். அப்போ 11628 வெற்றி பெற்ற வாக்கு. இதில் மொத்த வாக்கு எவ்வளவோ அது × 100ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாக்குடைய சதவீதம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஃபைனலாக 0.57 × 100 57% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவருடைய வாக்காக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ உங்களுக்கு வெற்றி பெற்றவருடைய வாக்கின் சதவீதம். ஸோ அடுத்த சம்முடைய கொஷின் நம்பர் 144. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். 5 kg of metal A and 20 kg of metal B are mixed to form an alloy. The percentage of a metal A in the alloy is, அதாவது
5 கிலோ உலோகம் A மற்றும் 20 கிலோ உலோகம் B ஆகியவற்றை கலந்து ஒரு உலோக கலவையை உருவாக்குகிறார்கள். அந்த உலோக கலவையில் இப்போ ஏவோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏ எவ்வளோ நமக்கு 5 kg, B எவ்வளோ 20 kg. இப்போ என்ன பண்ணுறாங்க, போத் A + B இது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணுறாங்க. 20 + 5 25 kg அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஏவோட சதவீதம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 kg / டோட்டல் kg × 100ன்னு போட்டிங்க அப்படின்னா 20% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏவுடைய சதவீதமாக நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 145 25%ல் 25% என்று எதுக்கு சமம்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த 25% ஆஃப் 25% இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 25% ஆஃப் 25% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, 0.25 × 0.25. ஸோ ஆன்சர் இஸ் 0.0625. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஏ 0.0625 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 152. ஸோ பார்த்தீங்கன்னா, in an election between the two candidates, one got 55% of total valid votes, 20% of the votes were invalid. If the total number of the votes was 7,500, the number of valid votes that the other candidates got was. இரண்டு வேட்பாளர்களுக்கிடையே நடந்த தேர்தலில் ஒருவர் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 55% வாக்குகள் பெறாரு, 20% வாக்குகள் செல்லாமல் ஆயிடுது. மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 7,500னா இன்னொரு வேட்பாளர் பெற்ற செல்லுபடியாகும் வாக்குகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இன்வேலிட் வேர்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இன்வேலிட் வேர்ட்ஸ் கன்சிடர் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 7,500 ஓட்டு, இதில் 20% அப்படிங்கிறது இன்வேலிட் ஓட்டுங்கிறாங்க. அப்போ இந்த 20% எவ்வளோ வரும் நமக்கு 1,500. அப்போது 1,500 ஓட்டுங்கிறது இன்வேலிட் ஓட்டு. அப்போது டோட்டல் ஓட்டில் இருந்து நமக்கு இன்வேலிட் வேர்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலிட் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருமா. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, 7,500 - 1,500 இஸ் ஈக்குவல் டு 6,000 அப்படிங்கிறது. ஓகேவா. அப்போது டோட்டல் வேலிட் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,000 ஓட்டுகள். இப்போது இந்த 6,000 ஓட்டுகளில் வின்னிங் கேண்டிடேட்ஸ் எடுத்த ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. வின்னிங் கேண்டிடேட்ஸ் 6,000 ஓட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, 55% செல்லுபடியாகிற ஓட்டை வாங்குறாரு. அப்போ அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு, 3,300 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போது இந்த 6,000 ஓட்டில் ஜெயிச்சவர் 3,300 ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா அப்போது இன்னொரு கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2,700 செல்லுபடியாகும் ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நபர் வாங்கியிருக்காரு. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 2,700. நெக்ஸ்ட் பாருங்கள். கொஷின் நம்பர் 153 ரீசனிங் கொஷின் டைரக்ஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், நார்த் ஈஸ்ட் பிகம்ஸ் வெஸ்ட் அண்ட் ஸோ ஆன், வாட் வில் வெஸ்ட் பிகம். தென்கிழக்கு வடக்கே மாறினால், வடகிழக்கு மேற்கே மாறினால் மேற்கு என்னவாக மாறும்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்னாலே ப்ளீஸ் புட் த சிம்பிள். ஸோ எக்ஸாமினேஷன்லேயும் போனதுமே பின்னாடி ரஃப் ஷீட்டில் இந்த சிம்பிளை போட்டு வச்சுக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பிகம் நார்த்துங்கிறாங்க. சவுத் ஈஸ்ட்டு என்ன ஆகுது, நார்த்தாக மாறுதுங்கிறாங்க. சரிங்களா. இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி. அப்போ மொத்தமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது 3 ஆங்கிளை நமக்கு கிராஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நமக்கு போகுது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் நமக்கு லொக்கேட் ஆகுது. இப்போ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நார்த் ஈஸ்ட் பிகம் வெஸ்ட்டுங்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் எங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. சரிங்களா. இந்த நார்த் ஈஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு வெஸ்ட்டாக மாறுதுங்கிறாங்க. அப்போது நமக்கு அனதர் 3 டிகிரி கிராஸ் பண்ணும். 1 2 3 இதே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில்
நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வெஸ்ட்டாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வெஸ்ட்டு என்னவா மாறுன்னு கேட்குறாங்க. நம்ம அதன் 3 டிகிரி கிராஸ் பண்ணுவோம். 1 2 3 சரிங்களா. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லி இதை நம்ம மூவ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வருது, சவுத் ஈஸ்ட், அதாவது தென்கிழக்கு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 154. சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் சம் தான். ஸோ சிம்பிளாக போட்டுக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ராசிக் வாக்டு 20 கிலோமீட்டர்ஸ் டுவோர்ட்ஸ் நார்த். ராசிக் வடக்கு நோக்கி 20 மீட்டர் நடந்தார்னு சொல்கிறாங்க. வடக்கு நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக் அப்படிங்கிறவர் நடந்துக்கிறாரு. தென் ஹீ டர்ன் ரைட் அண்ட் வாக் 30 மீட்டர். அவர் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்தார்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ நீங்கள் நார்த்தை நோக்கி நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரைட் டைரக்ஷனுங்கிறது எது வரும், இந்த பக்கம் வரும். சரிங்களா. அப்போ இதில் என்ன ஆகுது, உங்களுக்கு 30 மீட்டர் அவர் வந்து நடந்து போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹீ டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 35 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 35 மீட்டர். அப்போது நீங்கள் டுவோர்ட்ஸ் இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போகும்போது உங்களுக்கு ரைட் எங்கே வரும், இங்கே வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ரைட்டில் திரும்பி அவர் கிட்டத்தட்ட ஒரு 35 மீட்டர் நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து தென் ஹீ டர்ன்ஸ் லெஃப்ட்ஸ் அண்ட் வாக்ஸ் 15 மீட்டர். என்ன சொல்கிறாங்க, பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இடதுபுறம் திரும்பி இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சவுத் டைரக்ஷனில் வந்துட்டுருக்காரு. ஸோ சவுத் டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு இடதுபுறம் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும், லெஃப்ட் ரைட். சரியா. ஸோ இடதுபுறம் என்ன பண்ணுறாரு, அவர் 15 மீட்டர் நடக்கிறாரு. சரியா. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனலி ஹீ டர்ன் லெஃப்ட் பேண்ட் வாக்ஸ் 15 மீட்டர்ஸ். இன் விச் டைரக்ஷன்ஸ் அண்ட் ஹவு மெனி மீட்டர்ஸ் ஹீ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பொசிஷன்னு கேட்குறாங்க. அதாவது இறுதியாக அவர் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடந்தார், எந்த திசையில் மற்றும் தொடக்க நிலையிலிருந்து எத்தனை மீட்டர் இப்போ அவர் இருக்காருன்னு கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ 15 மீட்டர் நடந்தவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஒரு 15 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்து போகிறாரு. சரியா. ஸோ 15 மீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் இப்போ தன்னோட தொடக்க புள்ளியிலேருந்து இப்போது எந்த திசையில் எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ இதுதான் அவரோட தொடக்க புள்ளி. ஸோ தொடக்க புள்ளியிலேருந்து இந்த டைரக்ஷன் வர பாருங்கள், நமக்கு 30 கிலோமீட்டரா. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா எவ்வளோ தூரம் வருது, இங்கே 15 கிலோமீட்டர் வருது. சரிங்களா. அப்போது 30 + 15 எவ்வளோ, 45 கிலோமீட்டர். தொடக்க புள்ளியிலேருந்து டைரக்ஷனை பாருங்கள், நமக்கு ஈஸ்ட் டைரக்ஷன். சரிங்களா. அப்போது 45 மீட்டர் நமக்கு ஈஸ்ட் டைரக்ஷன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி உங்களுக்கு ஆன்சர். சரியா. சாரி, கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன், மீட்டர். 45 மீட்டர் ஈஸ்ட், கிழக்கில் ஆப்ஷன் டி உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 160. என்ன சொல்லியிருக்காங்க, எ பாய் ரோட் his bicycle northward, then turned left and rode 1 kilometer and again turned left and rode 2 kilometer. He found himself 1 kilometer west of his starting point. How far did he ride northward initially ன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சிறுவன் தனது மிதிவண்டியை வடக்கு நோக்கி ஓட்டினான், பின்னர் இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் ஓட்டினான், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் ஓட்டினான். அவன் தனது தொடக்க புள்ளியிலிருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தான். ஆரம்பத்தில் அவன் வடக்கு நோக்கி எவ்வளவு தூரம் ஓட்டினான்னு கேட்குறாங்க. சரிங்களா. சேம் டைரக்ஷன் கொஷின்ஸ், அதே சிம்பிள் தான். சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சிறுவன் வடக்கு நோக்கி வந்து என்ன பண்ணுறான், சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறான். போகிறவன் லெஃப்ட்டு, சரிங்களா, இடதுபுறம். ஸோ நமக்கு நார்த் டைரக்ஷனில் லெஃப்ட் ரைட் இப்படி தான் வரும். நமக்கு லெஃப்ட்டில் என்ன பண்ணுறான், 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு ட்ராவல் பண்ணுறான். அகெயின் மறுபடியும் அவன் லெஃப்ட்டு திரும்புகிறான்னா இந்த டைரக்ஷன் வரும் நமக்கு. ஸோ இதில் லெஃப்ட்டில் நமக்கு என்ன பண்ணுறான், 2 கிலோமீட்டர்ஸில் ட்ராவல் பண்ணுறான். இப்போ அவனை என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்டிங்லேருந்து அவன் இப்போ வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கான். கரெக்டாக, இது வெஸ்ட் டைரக்ஷன். இந்த வெஸ்ட் டைரக்ஷனில்
1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கேயும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இருக்கான் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த லென்த்து ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போ இங்கே 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கானா ஆப்வியஸ்லி இங்கே என்ன பண்ணுவான் 2 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு வடக்கு நோக்கி எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கான் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஆன்சர் பி 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 161. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் மார்னிங் சுஜா ஸ்டார்டட் டு வாக் டுவோர்ட்ஸ் த சன். ஆஃப்டர் கவரிங் சம் டிஸ்டன்ஸ் ஷீ டர்ன் டு ரைட் அண்ட் அகெயின் டு த ரைட் and after covering some distance she again turns to the right. Now in which direction is she facing கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் காலையில் சுஜாதா சூரியனை நோக்கி நடக்கிறாங்க. சிறிது தூரம் சென்ற பிறகு அவர் வலதுபுறம் திரும்பினார். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் சென்ற பிறகு மீண்டும் வலதுபுறம் திரும்பினாள். இப்போது அவள் எந்த திசையை நோக்கி இருக்கிறாள்னு கேட்குறாங்க. டைரக்ஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சுஜாதா சூரியன் இருக்கிற திசையை நோக்கினா அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க கிழக்கு நோக்கி நடக்கிறாங்கன்னு அர்த்தம். கிழக்கு நோக்கி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வலதுபுறம் திரும்புகிறாங்க கொஞ்சம் தூரம் நடந்து. இப்போ வலதுபுறம்னா நமக்கு ரைட் டைரக்ஷன் இது. அப்போது டுவோர்ட்ஸ் சவுத்தை நோக்கி நடப்பாங்க. சவுத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கும்போது அகைன் மறுபடியும் வலதுபுறம் திரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வலதுபுறம் அப்படின்னா நமக்கு டுவோர்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி திரும்புவாங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சிறிது தூரம் சென்று மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறாங்க. அப்போது நமக்கு நார்த்தை நோக்கி திரும்புவாங்க. இப்போ சுஜாதா எந்த திசையை நோக்கி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ நார்த். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையை நோக்கி அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 168 பர்சன்டேஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இன் அன் எக்ஸாமினேஷன் 35% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு அண்ட் த 455 ஃபெயில்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன் இஸ். ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். 455 பேர் தோல்வி அடைந்தனரில் தேர்வை எழுதிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோ பேர், 35% பேர். ஸோ தோல்வி அடைந்தவர்கள் எத்தனை பேர், 455 பேர். தேர்ச்சி பெற்றவங்க சதவீதத்திலையும் தோல்வி அடைந்தவர்களை நம்பர்லையும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு மொத்தமாக 100% மாணவர்கள் தேர்வு எழுதியிருப்பாருங்க. அதில் 35% மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா தோல்வியடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ, 65%. அப்போ இந்த 65%ங்கிறது எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறப்போ 65% மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 455 பேர் அப்படின்னுட்டு. அப்போது 100% மாணவர்கள் தேர்வு எழுதின மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு நம்ம கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x into 65% is equal to 455 into 100. So x is equal to 455 into 100 divided by 65. Simplify பண்ணிங்கன்னா x is equal to உங்களுக்கு என்னன்னு வரும் 700. அப்போது 700 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தேர்வு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 169. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிருந்தா secures 85%, 86% and 84% marks in the test paper with 100, 150 and 200 respectively as maximum marks. The percentage of is aggregated is, அதாவது 100, 150 மற்றும் 200 ஆகியவற்றை முறையே அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வுத்தாள்களில் பிருந்தா 85%, 86%, 84% மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அப்போது அவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்களோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 100 மேக்ஸிமம் மார்க்காக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க, 85% அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ஓகேயா? அப்போது 100 ஆஃப் அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 85 மார்க் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 86% வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. எத்தனை மார்க் எடுக்க வேண்டிய கொஷின் பேப்பரில் 150 எடுக்க வேண்டியதில். ஸோ அப்போ அவங்களுடைய டோட்டல் மார்க் எவ்வளோ, 129 மார்க்ஸு. சரியா? அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 84% எடுத்திருக்காங்க. எவ்வளோ, 200 கொஷினுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க, 168 மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ இவங்க எடுத்த டோட்டல் மார்க் எவ்வளோ, 85 + 129 + 168 டோட்டலாக 382 மார்க் எடுத்திருக்காங்க. டோட்டலாக எடுக்க வேண்டிய மார்க் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, 100 + 150 + 200. ஸோ 450.
அப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டலாக எடுக்க வேண்டிய 450ல் இவங்க 382 தான் எடுத்திருக்காங்கன்னா இவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 84.88% அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 178. ஸோ ரீசனிங் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, வடமேற்கு திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கும் ஒரு நபர். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க வடமேற்கு திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கும் ஒரு நபர். வடமேற்கு அப்போ இங்கே அதாவது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி நின்று கொண்டிருக்க ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா கடிகார திசையில் 90 டிகிரியும், கடிகார திசையில் 90 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஸோ கடிகார திசையில் 90 டிகிரி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த டைரக்ஷன் சரிங்களா. ஸோ இது வந்து 45 டிகிரி அப்படிங்கிறப்போ 45 + 45 90 சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, 90 டிகிரிக்கு போகிறாரு. பின்னர் கடிகார எதிர் திசையில் 180 டிகிரிங்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி இது 90, கடிகார எதிர் திசையில் போகணும் இப்படி 90, தென் இங்கே ஒரு 90. இப்போ எங்கே இருப்பார், சவுத் வெஸ்ட்டில் இருப்பார், தென்மேற்கில். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மீண்டும் அதே திசையில் 90 டிகிரி திரும்புகிறார். அதே கடிகார எதிர் திசையில் மறுபடியும் 90 டிகிரினா நமக்கு இங்கே வருவார். இப்போது அவர் எந்த திசையை நோக்கி இருக்காருன்னு கேட்குறாங்க, சவுத் ஈஸ்ட்டை நோக்கி இருப்பார் சரியா, தென்கிழக்கு நோக்கி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 179. ஸோ ரீசனிங் கொஷின் தான், டைரக்ஷன். ஸோ சிம்பிள் மட்டும் போட்டுக்கோங்க. சவுத், நார்த், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க, சூரிய உதயத்திற்கு பிறகு ஒரு நாள் காலை சுரேஷ் ஒரு கம்பத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறார். கம்பத்தின் நிழல் சரியாக அவரது வலப்புறத்தில் விழுந்தது என்றால் அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார்னு கேட்குறாங்க. இப்போது சூரியன் உதிக்குதுங்கிறாங்க சரிங்களா. அப்போ காலை நேரத்தில் அப்போது நிழல் கண்டிப்பாக எந்த பக்கம் விழுகும், வெஸ்ட் டைரக்ஷனில் தான் நமக்கு நிழல் விழுகும் சரிங்களா. அப்போ வெஸ்ட் டைரக்ஷனில் நிழல் விழுகுது அப்படின்னா நமக்கு அது என்ன சொல்லியிருக்காங்க, சுரேஷோடைய ரைட் டைரக்ஷனுங்கிறாங்க சரிங்களா. இப்போ சுரேஷோடைய ரைட் டைரக்ஷனில் நிழல் விழுகணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் எந்த டைரக்ஷனில் நிற்கணும், நார்த்தில் நிற்கணும் சுரேஷ் சரியா. சுரேஷ் நார்த்தில் நின்னால் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவருக்கு விழக்கூடிய நிழல் வந்து ரைட் டைரக்ஷனில் விழுகும். அப்போ சுரேஷ் நார்த்தில் நின்றுட்டுருக்காரு, பட் எந்த டைரக்ஷன் நோக்கி நின்றுட்டுருக்காரு, டுவோர்ட்ஸ் சவுத்தை பார்த்து நின்றுட்டுருக்காரு. அப்போது கம்பம் எங்கே இருக்குது, டுவோர்ட்ஸ் நார்த்தை பார்த்து சவுத் டைரக்ஷனில் நின்றுட்டுருக்கு. அப்போது கம்பத்தோட நிழல் இப்படி விழுமா, சுரேஷ்க்கு இது ரைட்டு இது லெஃப்டா, அப்போது சுரேஷ்க்கு ரைட் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிழல் விழுகுது. அப்போ சுரேஷ் எந்த டைரக்ஷனை பார்த்துருக்காரு, தெற்கு டைரக்ஷனை பார்த்துருக்காரு, சவுத் டைரக்ஷன். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 180. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காலை பொழுதின் சந்திப்பில் உதய், விஷால் ஒருத்தர் நேராக பார்த்து பேசிக்கிறாங்க. ஸோ டைரக்ஷன் போட்டுக்கோங்க, சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ உதயும் விஷாலும் நேருக்கு நேராக பேசிக்கிறாங்க. விஷாலோட நிழல் உதைக்கு இடதுபுறம் சரியாக விழுகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விஷாலுடைய நிழல் உதைக்கு இடதுபுறம் விழுகுது. இப்போ தான் நம்ம பார்த்தோம், சப்போஸ் ஒருத்தருடைய நிழல் நமக்கு வலதுபுறம் விழுகணும் காலையில் நேரத்தில், நம்ம எதை பார்த்து நிற்கணும், சவுத் டைரக்ஷனை பார்த்து நிற்கணும், பட் நார்த்தில் நிற்கணும். இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க, லெஃப்ட் டைரக்ஷனில் விழுகுதுங்கிறாங்க. அப்போ உதய் எந்த திசையை நோக்கி இருப்பார், வடக்கு திசையை நோக்கி நமக்கு தெற்கில் நின்றுட்டு இருப்பார் உதய் சரியா. அப்போ தான் விஷாலோட நிழல் என்ன பண்ணுது, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறம் விழுறதா அவருக்கு ஃபீல் ஆகும் சரியா. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான கொஷின் நம்பர் 185. என்ன சொல்லியிருக்காங்க, கிளாக்கை வச்சு சொல்கிறாங்க. ஸோ கிளாக்கை வச்சு நம்ம டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணிக்கலாம், சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, ராகுல் தனது கடிகாரத்தை மேசையின் வைத்தால் மாலை 6 மணியில் மணிமுள் வந்து வடக்கு நோக்கி இருக்குங்கிறாங்க சரிங்களா. கரெக்டு தானே, மணிமுள் வடக்கு நோக்கி இருக்கும், நொடிமுள் 6 நோக்கி இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மணி அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து 9:15க்கு மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி எந்த திசையை நோக்கி இருக்கும்,
9 நோக்கி இருக்கும். 9 எந்த திசையில் இருக்குது? மேற்கு திசையில் இருக்குது. சரியா, நமக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 184. ஓகேயா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏவோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோட சம்பளத்தில் 40%ங்கிறாங்க. அதே ஏவோட சேலரி சியோட சம்பளத்தில் 25% தாங்கிறாங்க. அப்போ சியோட சம்பளத்தில் ஏவுடைய சேலரியோடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சியோடைய சேலரியை 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணிவிட்டு முதல்ல பியோடைய சதவீதம் 25% சொல்கிறாங்களா? அப்போ 25% எவ்வளோ ருபீஸ் வரும்? 25 ரூபா வரும் நமக்கு. ஓகேயா? இந்த 25 ரூபாயில் ஏவோட சேலரி 40%ங்கிறாங்க. அப்போ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏவுடைய சேலரி பர்சன்டேஜ் சிக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏவுடைய சேலரி டிவைடட் பை சியுடைய சேலரி இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 10/100 × 100 பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 10% நமக்கு கிடச்சிடும். சரியா? அப்போது நமக்கு என்ன சொல்கிறாங்க, சியுடைய சேலரியில் ஏவோட பர்சன்டேஜ் 10% தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 189. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு புத்தகத்தோடைய விலை முதல்ல 25% குறைக்கப்பட்டு பின்னர் 70% அதிகரிக்கப்பட்டுச்சுன்னா அதோடைய நிகர மாற்றம் என்ன, சேஞ்ச் என்ன, நெட் சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது முதல்ல வந்து 100% இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, 25% ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ 100ல் 25% ரெடியூஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 75%ன்னு வரும். சரிங்களா? ஸோ 75% அப்படின்னா நமக்கு 75 ரூபா. சரியா? 100 ரூபா இருந்த புத்தகம் 25% குறைஞ்சா இப்போது 75 ரூபா ஆகுது. சரியா? இந்த 75 ரூபாயில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 75ஓட ப்ளஸ் அந்த 15 சேர்த்துக்கணும். 15 சேர்த்தா நமக்கு எவ்வளோ வரும்? 90 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அப்போ இப்போ என்ன ஆகுது, ஃபைனலாக வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து 90 ரூபீஸ்னு வருது. சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் 100 ரூபா இருந்த புத்தகம் இப்போ 90 ரூபீஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, 10% அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி 10% டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 190. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 கார்கள் பிரதான சாலையில் எதிரெதிர் இடங்கள்லேருந்து 150 கிலோமீட்டர் இடைவெளியில் புறப்படுதுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ கார் ஏ பி ரெண்டுமே என்ன ஆகுது, 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கார் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துருச்சு. சரிங்களா? 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்துருச்சு. வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரைட் சைட் டைரக்ஷனில் நமக்கு திரும்புது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு ரைட் சைட் டைரக்ஷனில் திரும்பிடுச்சு. சரியா? ரைட் டைரக்ஷனில் 15 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகுது. ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு என்ன ஆகுது, அகெயின் அது மறுபடியும் 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நமக்கு ட்ராவல் ஆகுது. ஓகேயா? ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த ரோட்டில் ட்ராவல் ஆகிருக்கு. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க, 2 காருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போது ஃபஸ்ட் கார் என்ன வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 25 கிலோமீட்டர்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? நம்ம இந்த டிஸ்டன்ஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும், இதை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்போது இதை மட்டும் கால்குலேட் பண்ணுறப்போ 25 + 25 வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் அந்த கார் முதல்ல ஏ வந்து ஓடிடுச்சு. சரியா? பேலன்ஸ் பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு, 35 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 + 35 எவ்வளோ சேர்த்து மொத்தம் 85 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 காரும் டிஸ்டன்ஸ் ஓடி இருக்குது. பட் ஆனால் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 150. சரியா? அந்த 150ல் இந்த 85 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு காணப்படுது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ 65 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது இன்னும் 2 காருக்கும் நடுவில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 190. என்ன சொல்லியிருக்காங்க, n கேள்விகளை கொண்ட ஒரு தேர்வில் ஒரு மாணவர் முதல் 20 கேள்விகளில் 15 கேள்விக்கு சரியான பதிலளித்தார். எஞ்சிய கேள்விகளில் 1/3 பங்கு கேள்விக்கு சரியான பதிலளித்தார். அனைத்து கேள்விகளுக்கும் சம மதிப்பெண் கொண்டவை எனில் அந்த மாணவர் 50% மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அப்போ மொத்த கேள்விகளோட எண்ணிக்கை எவ்வளோ, எண்ணின் மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், டோட்டல் கொஷின்ஸ் நமக்கு
டோட்டல் கொஷின்ஸ் எவ்வளோ? என் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். நமக்கு எவ்வளோலாம் தெரியாது. சரியா? இந்த எம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? 20 கொஷினில் 15 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாரு. சரியா? அப்போது ரிமைனிங் பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ரிமைனிங் பார்ட் எவ்வளோ இருக்குது? n-20ன்னு சொல்லலாம். ஏன்னா 20 கொஷினை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் எவ்வளோ கொஷின் இருக்குன்னு தெரியல. அப்போ மொத்த கொஷினில் 20 கொஷின் காமிச்சா அதான் ரிமைனிங் பார்ட்டு. இந்த ரிமைனிங் பார்ட்டில் கரெக்டாக எவ்வளோ கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறாரு? 1/3 ஆஃப் த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கரெக்டாக பண்ணுறாரு. சரிங்களா? அப்போது அவருடைய டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ சொன்னாங்க? 50% ஆஃப் கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 50% என்ன பண்ணலாம்? நம்ம 0.5 என்னன்னு எழுதலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? n/2ன்னு எழுதலாமா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்லேருந்து ஆஃப் ஆஃப் த கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. சரியா? அப்போ n/2 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? மொத்த கரெக்டான கொஷின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 15 கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்காரு. அது போக நமக்கு 1/3 ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் கொஷினில் கரெக்டாக எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அவரோட டோட்டல் மார்க், அந்த 50% ஆர் n/2ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் போத் சைட்ஸ் வந்து நமக்கு 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போது 6 × 15 ப்ளஸ் 6 × 1/3 ஆஃப் த n-20 இஸ் ஈக்குவல் டு 6 × n/20 அப்படின்னு n/2 அப்படின்னு போடுங்க. சரியா? ஸோ ஃபைனலாக 90 ப்ளஸ் 2n-20 இஸ் ஈக்குவல் டு 3n அப்படின்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா. சரியா? ஸோ அப்போது ஃபைனலாக இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 90 ப்ளஸ் 2n-40 இஸ் ஈக்குவல் டு 3n, தென் 50 ப்ளஸ் 2n இஸ் ஈக்குவல் டு 3n வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50யை வச்சுட்டு என்னெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது 3n - 2n, அப்போ n இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 194. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஏயின் x சதவீதம் பியின் y சதவீதத்திற்கு சமமாக இருந்தால் பியின் z சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது பர்சன்டேஜ்னு எப்படி எழுதலாமா? x/100 × a இஸ் ஈக்குவல் டு y/100 × b. அப்போது xa இஸ் ஈக்குவல் டு yb. அப்போ b இஸ் ஈக்குவல் டு x × a/yன்னு எழுதலாமா? ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? தென் z பர்சன்டேஜ் ஆஃப் b எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா z பர்சன்டேஜ்னு எப்படி எழுதலாம்? z/100 × bன்னு எழுதலாமா? அப்போது z/100 × x - a/yன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா பியோட வேல்யூ அதுதானா? அப்போது நமக்கு என்ன பண்ணலாம்? x சரி, இது இன்ட்டு. சரிங்களா? ஸோ அப்போது zx/yன்னு சொல்லிட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸில் 1 கொண்டு வந்துடலாம். இன்னொரு பக்கம் a/100ன்னு கொண்டு வந்துடலாமா? ஸோ இப்போ பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? a/100னா 1/100 இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ்னு அர்த்தமா? அப்போ நமக்கு zx/y பர்சன்டேஜ் ஆஃப் a அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 196. என்ன சொல்கிறாங்க? இப்போ சூரியன் அஸ்தமனமாக போகிற நேரம். சரியா? டைரக்ஷன் கொஷின்ஸ். சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுது நமக்கு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யார்? ஹேமாவும் ரேகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுனா எந்த பக்கம்? இந்த பக்கம் அஸ்தமனமாக போகுது. ஸோ அஸ்தமனம் ஆகும்போது ஆப்வியஸ்லி டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேடோ எந்த பக்கம் விழும்? ஈஸ்ட் டைரக்ஷனில் நமக்கு விழும். இப்போ என்ன கேட்குறாங்க? 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹேமாவோட நிழல் ஹேமாவுக்கே வலது பக்கத்தில் விழுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஹேமா சவுத் போர்ஷனில் நின்றுட்டு இருந்தால் தான் அவங்களோட நிழல் என்னவாகும்? அவங்களுக்கு ரைட் போர்ஷனில் விழுகும். சரியா? அப்போ எந்த திசையை நோக்கி ரேகா நின்றுட்டுருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஹேமா சவுத் போர்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. பட் ஃபேஸ் பண்ணுறது எங்கே? நார்த்தில். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் யார் நின்றுட்டுருப்பா? ரேகா நார்த்தில் நின்றுட்டு இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுற டைரக்ஷன் எது? சவுத். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரேகா எந்த திசையை நோக்கி நின்றுட்டுருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி, சவுத் டைரக்ஷனை நோக்கி நமக்கு நின்றுட்டுருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 197. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக சொல்லியிருக்காங்க. அப்போது அதை சதவீதமாக மாற்றுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது 5ங்கிறது 100%. சரிங்களா? ஸோ இந்த 100%ல் வந்து பார்த்திங்கன்னா 5ல் ஒருவருடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5ங்கிறது 100%னா ஒருத்தரோடது என்ன சதவீதம் நமக்கு தெரியாது. அப்போ 100 × 1/5 = Xன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? டைரெக்டாக 20% அப்படிங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. சரியா? ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான டெஸ்ட் 2க்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், படிங்க. ஸோ மேக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கொஷின் சொல்யூஷன் சொன்னதில்லை அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் குரூப்பில் போடுங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.